போன எபிசோட் முடிவுல மயக்க மருந்து தடவுன கர்ச்சிஃபை வச்சு ஜோஸ மயங்க வச்சிடறாங்க கேரன். அவன் முழிச்சு பார்க்கும்போது காட்டுக்குள்ள ஒரு இடத்துல படுத்திருக்கா. கேரனும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. அவங்க அந்த பக்கம் திரும்பி இருக்கும்போது ஜோஸ் எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது தான் அவ கழுத்துல செயின் லாக் பண்ணியிருக்கிறத கவனிக்கிறா. எப்பவும் மாட்டை அந்த மிருகத்துக்கு பலி கொடுக்கறதுக்காக அங்க வந்து கட்டுவாங்க. இப்போ அதுங்கெல்லாம் ஜோஸை தேடி தான் வெளியே வந்திருக்கிறதால அவளையே பலி கொடுக்கலான்னு செயின்ல லாக் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இப்படி பண்றீங்க, லாக்கை ரிமூவ் பண்ணுங்கன்னு கேரன் கிட்ட கேட்கறா ஜோஸ். ஆனா கேரன் முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், இதை சரி பண்ணணும்னா எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. ஆனா போகாதீங்க, திரும்பி வாங்கன்னு ஜோஸ் எவ்வளவுதான் கத்துனாலும் கேரன் திரும்பி பார்க்காம போறாங்க. அதனால ஹெல்ப் பண்ணுங்கன்னு சத்தமா கத்துறா ஜோஸ். அந்த சத்தத்தை கேட்டு ஒரு மிருகம் நிலத்துல இருந்து எந்திரிக்குது. இந்த பக்கம் மேட்ஸ் கார்ல வந்துட்டு இருக்கும்போது எதிரில சேர்லட் வரதா பாக்குறாரு. உடனே காரை நிறுத்தி என்னாச்சுன்னு அவங்க கிட்ட கேட்க கேரன் ஜோஸ கூட்டிட்டு போயிட்டாங்க, எங்க போயிருக்காங்கன்னு தெரியலைன்னு சொல்றாங்க. ரேடியோ வைரஸ் சரி பண்ணி அவுட் சைட் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றா லிவ். ஆனா அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அந்த சமயத்துல வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. லிவும் கேஸ்பரும் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த மிருகத்தை கொன்னுட்டு வெளியே வராரு மோலர். கேரன் அங்கிருந்து போயிட்டதால எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த செயினை பிடிச்சி இழுத்து டயர்ட் ஆயிடுறா ஜோஸ். அப்போ அந்த மிருகத்தோட சத்தம் கேக்குது. ஜோஸ் பயத்துல சுத்தியும் திரும்பி பாக்குறா. கடைசியில அந்த இரும்பு கம்பத்துக்கு கீழே கையிலேயே குழி தோண்டி அதை சாக்கலான்னு ட்ரை பண்றா. இந்த பக்கம் வேலிக்கு வந்து உடஞ்ச பகுதியை சரி பண்றாரு மோலர். அப்போ மேட்ஸும் சேர்லட்டும் அங்க வராங்க. கேஸ்பர் அங்க இருக்கிறத பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. கேரனோட ஜீப் அங்க இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் ஜோஸும் எங்கன்னு சேர்லட் கேட்க அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, நாங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த கார் இருந்துச்சுன்னு சொல்றாரு மோலர். அவங்க தான் ஜோஸ கூட்டிட்டு போனாங்கன்னு சேர்லட் சொல்ல மோலரும் லிவும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எதுக்காக அப்படி பாக்குறீங்கன்னு சேர்லட் கேட்க அவங்க எங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், வேலைக்கு போற பவரை சரி பண்ண சொல்லி மேட்ஸ் கிட்ட சொல்லிட்டு காட்டுக்குள்ள போறாரு மோலர். லிவும் கேஸ்பரும் அவரு கூட போறாங்க. இந்த பக்கம் ஜோஸ் குழி பறிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் வரதை கேட்டு எதிரில் பார்க்கும்போது கிக்கோ அங்க வருது. நான் இங்க மாட்டிக்கிட்ட, என்னால இங்க இருந்து போக முடியலன்னு அவ சொல்ல கொஞ்சம் பக்கத்துல வந்து பாக்குற கிக்கோ அதுவும் வந்து அந்த பக்கம் குழி தோண்டுது. ரெண்டு பேரும் வேகமா மண்ணை தோண்ட கம்பத்தை ஆட்டி பாக்குறா ஜோஸ். அந்த கம்பமும் இப்ப கொஞ்சம் நல்லா ஆடுது. அந்த சமயத்துல மோலர் அங்க வர கீகோ அங்கிருந்து ஓடிடுது. மோலர் அவளோட லாக்க ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது கையில கன்னோட அங்க வர்றாங்க கேரன். அவளை விட்டு தூரவாங்கன்னு அவங்க சொல்ல அதுங்கெல்லாம் இங்க வந்துகிட்டு இருக்கு, நாம உடனே இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்றாரு மோலர். ஆனா அவங்கள தூர வர சொல்லி கேரன் கன் எடுத்து காட்ட இப்படி செய்யாதீங்கன்னு கேரன் கிட்ட சொல்றா லிவ். இப்போ ஜோஸை இங்க இருந்து விட்டா அதோட குட்டியும் அவ பின்னாடியே போகும். குட்டியை தேடிக்கிட்டு மறுபடியும் எல்லா மிருகமும் வெளியே வரும். அதனால ஜோஸை விட முடியாதுன்னு சொல்லிட்டு லிவ் அவங்க பக்கம் வர சொல்றாங்க. ஆனா மோலருக்கு முன்னாடி போய் நிக்கிறா லிவ். அவளை வர சொல்லி கேரன் கோபமா சொல்ல மோலர் கிட்ட இருந்து கீயை வாங்கி லாக்க ரிலீஸ் பண்ண போறா லிவ். நீ என்ன பண்ற, போகாத, இங்க வந்துருன்னு கேரன் சொல்ல ஜோஸ் பக்கத்துல போறா லிவ். அப்போ கீகோ பின்னாடி இருந்து அவங்க மேல தாவ அந்த சமயத்துல லாக்க ரிலீஸ் பண்ணிடுறா லிவ். கீகோவை கையில பிடிச்சி தூர தூக்கி போட்டுட்டு அதை கன்ல ஷூட் பண்றாங்க கேரன். அதை விட்டுருங்கன்னு ஜோஸ் கத்த திரும்பவும் ஷூட் பண்றாங்க கேரன். கீகோ அங்கிருந்து ஓடிடுது. கேஸ்பர் ஜோஸை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போக ட்ரை பண்ணும்போது அங்கேயே நில்லுங்கன்னு கன்னை நீட்டுறாங்க கேரன். அப்போ அவங்க பின்னாடி இருந்து ஒரு மிருகம் வரதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியாக அந்த மிருகம் கேரன் மேல பாஞ்சு அவங்கள கொன்றுது. லிவ் அதை பார்த்து பயங்கரமா கதறியால அவளையும் கூட்டிக்கிட்டு எல்லாரும் காருக்கு போறாங்க. அந்த சமயத்துல கீகோ அங்க வரத பாக்குற ஜோஸ் அதையும் கூட வர சொல்றா. கேரன் பக்கத்துல நிறைய மிருகம் இருக்கிறத கீகோவும் பாக்குது. ஜோஸும் அதை பார்த்துட்டு கீகோவை சீக்கிரமா அவகிட்ட வர சொல்றா. ஆனா கீகோ பாத்துக்கிட்டே வராம இருக்க கேஸ்பரும் மோலரும் ஜோஸை சீக்கிரமா வர சொல்லி கத்துறாங்க. எவ்வளவோ கூப்பிட்டும் கீகோ வராதனால அழுதுகிட்டே திரும்ப போறா ஜோஸ். எல்லாரும் அங்க இருந்து கார்ல கிளம்புறாங்க. அவங்க போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மிருகம் அவங்க காருக்கு பின்னாடி இருந்து மேல ஏறி வருது. அது சைட்ல இருக்கிற கண்ணாடியை உடைச்சு லிவ பிடிச்சி மேல தூக்க கேஸ்பர் மோலர் கிட்ட இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்டிக்க அது பக்கத்துல கொண்டு போறான். அதுவும் லிவ விட்டுருது. அது போயிருச்சான்னு மோலர் கேட்க தெரியலைன்னு சொல்றான் கேஸ்பர். அந்த சமயத்துல காருக்கு முன்னாடி வந்து பயங்கர கோபமா கண்ணாடியை உடைக்குது அந்த மிருகம். மோலர் சடனா பிரேக் போட அந்த மிருகமும் கீழே விழுந்துருது. உடனே மோலர் வேகமா அது மேல காரை ஏத்திடுறாரு. கார்ல இருந்து இறங்குற ஜோஸ் கிட்ட உனக்கு ஒன்னும் ஆகலையேன்னு கேட்டுட்டு மோலர் கிட்ட போறான் கேஸ்பர். மோலருக்கும் கொஞ்சம் அடிபட்டுருது. காருக்கு முன்னாடி அந்த மிருகம் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பாக்குற ஜோஸ் அங்க நிறைய மிருகம் இருக்கிறத பாக்குறா. இந்த பக்கம் ரொம்ப நேரமா ஜெனரேட்டரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு மேட்ஸ். ஒரு வழியா அது ஸ்டார்ட் ஆக அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட உடனே அது ஆஃப் ஆயிருது. அப்போ ஜோஸ் அவங்கள கூப்பிடுற சத்தம் கேட்க போய் பாக்குறாங்க சேர்லட். லிவ் மோலரை கைத்தாங்களா கூட்டிட்டு வர பின்னாடி ஜோஸ கூட்டிட்டு வரான் கேஸ்பர். மேட்ஸை வேகமா ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு அவங்க பக்கத்துல வந்த உடனே கேட்டை ஓபன் பண்றாங்க சேர்லட். அவங்கள துரத்துக்கிட்டு நிறைய மிருகமும் பின்னாடியே வருது. எல்லாரும் வெளியே வந்து கேட்டை லாக் பண்றதுக்கும் ஜெனரேட்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் சரியா இருக்கு. கீகோ அவங்க கூட வராதனால அந்த காட்டையே பார்த்து அழுதுகிட்டு இருக்கா ஜோஸ். கடைசியா சேர்லட் அவளை சமாதானப்படுத்துறாங்க. ஒரு வழியா எல்லாரும் தீவை விட்டு போறதுக்காக ஹார்பருக்கு வராங்க. அப்போ மோலர் ஜோஸ் கிட்ட எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்கு போய் சந்தோஷமா இரு, இதை நாங்க எங்க வழியில சரி பண்ணிக்கிறோம்னு சொல்றாரு. எப்பவும் கீகோ கூடவே இருப்பேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா அதை விட்டுட்டு வந்துட்டேன்னு ஜோஸ் சொல்ல உன்னோட ஃபேமிலிக்காக தான் நீ அதை விட்டுட்டு வந்த, எப்பவும் அது உன்னோட மனசுலயே இருக்கும்னு சொல்றாரு மோலர். நாங்க போன பிறகு இங்க என்ன நடக்கும்னு கேஸ்பர் லிவ் கிட்ட கேட்க நானும் மோலரும் சேர்ந்து இதை சரி பண்ணுவோம்
போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் பழையபடி எல்லாம் ஸ்மூத்தா போகும்னு சொல்றான் லீவ். உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு கேஸ்பர் கேட்க அதுக்கு பதில் சொல்லாம அமைதியா இருக்கா லீவ். டைம் ஆச்சுன்னு கேஸ்பரை அவங்க கூப்பிட கேஸ்பரும் போட்டுக்கு போறான். போட்டும் கிளம்ப ரெடி ஆகுது. அவங்க கிளம்புறத நினைச்சு லீவ் ரொம்ப ஃபீல் பண்றா. அப்போ அவன் மோலரை பார்க்க அவரும் அவளை அவங்க கூடயே போக சொல்றாரு. கொஞ்ச நேரம் யோசிக்கிற லீவ் போட் கிளம்புற டைம்ல அதுல போய் ஏறிக்கிறா. முதல் தடவையா தீவை விட்டு வெளியே போற லீவ் மோலரை பார்க்க அந்த பக்கம் மோலர் தனியா நிக்கிறாரு. போட் கடல்ல போய்கிட்டு இருக்கும்போது வெளியே நின்று பாத்துக்கிட்டே வரா ஜூஸ். அப்போ அவ பக்கத்துல வர சேர்லட், நீ சொன்னதும் சரிதான், நீ சின்ன பொண்ணு இல்ல, வளர்ந்துட்ட, நாங்க தான் உன்னை சின்ன பொண்ணாவே நினைச்சிட்டு இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு கார்ல போய் ஏறுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியாம அவங்க காருக்கு அடியிலேயே கீக்கவும் தொத்துக்கிட்டு அவங்க கூட வர்றது தெரியுது. இதோட சீசன் 1 முடியுது. சீசன் 2 வந்த உடனே அதையும் பார்க்கலாம்.